₹1,00,000 தேவைப்படுதாங்க. சோ இப்ப எல்லாரும் யோசிப்பாங்க, நான் ஒரு 10,000 சம்பாதிக்கிறேன், 20,000 சம்பாதிக்கிறேன், ஏன் 50,000 கூட சம்பாதிக்கிறேங்க, நான் ஹாப்பியான லைஃபை லீட் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்டயே நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. எனக்கு இந்த எந்த விதமான இஎம்ஐ தொல்லை இல்ல, கடன் தொல்லை இல்ல, அப்புறம் எந்த லோன் இல்லைங்க, நினைச்ச டைம்ல நினைச்ச பொருளை வாங்குற அளவுக்கு என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற நபர்களுக்கு நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படாதுங்க. சோ அப்படி நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து லெஃப்ட் ஆயிக்கலாம். பட் நான் அப்படி இல்ல, நான் வேலை பார்க்குற வேலையை விட இன்னும் எனக்கு வருமானம் அதிகமா தேவைப்படுது, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா எவ்வளவு வந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா காலியாயிருதுங்க. அந்த அளவுக்கு தான் விலைவாசிகளும் இருக்குது. கரெக்டுங்களா? எவ்வளவு வந்தாலும் பத்தாது அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். கரெக்டுங்களா? அப்படிப்பட்ட வருமானத்தை இங்க உங்களால எவ்வளவு வருமானம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அந்த வருமானத்தை நம்ம வாய்ப்பு மூலியமா உங்களால சம்பாதிக்க முடியுங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து மாறிக்கணும் அப்படிங்கறத சொல்லுவாங்கல்ல, நம்ம அப்டேட்டா இல்ல அப்படின்னா நம்ம காணாம போயிருவோங்க. அதே மாதிரி வியாபாரமும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது பண்டம் மாற்று முறைங்க. என்கிட்ட இருக்கிற பருப்பங்கொட்ட கொடுக்குற விஷயத்த பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல. அதே இது இரண்டாம் தலைமுறையில என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தைப்படுத்துதல். நம்ம இப்ப கூட நம்ம ஊர்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வார சந்தைகள் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டுங்களா? நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல இருக்கும், நம்ம போய் வாங்கிட்டு வந்தவங்க. அதே மாதிரி மூன்றாம் தலைமுறையில வியாபாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைக்கணிகள்ங்க. நம்மளுக்கு பக்கத்து அண்ணாச்சி கடையில நமக்கு தேவையான பொருட்களை அப்பப்ப நம்ம போய் வாங்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி நாலாம் தலைமுறையில எப்படி வியாபாரம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்பொருள் அங்காடி, அதாவது சூப்பர் மார்க்கெட்டுங்க. நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அங்க இருந்துச்சு, நம்ம போய் அங்க போய் வாங்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ நம்ம இருக்கிறது 5ஆம் தலைமுறை. இந்த 5ஆம் தலைமுறையில வியாபாரம் எதை நோக்கி பயணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன் வர்த்தகங்க. சோ இதை சொல்லும் போது நிறைய மக்களுக்கு வந்து ஒரு குழப்பம் கூட வரலாம். அது எப்படி அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்போ முந்தைய காலத்துல தீபாவளி, பொங்கல் இது ரெண்டுக்கு தாங்க ட்ரெஸ் எடுக்கிறோம். பட் ஆனா இப்போ மீசோ, அமேசான் இந்த மாதிரி எல்லா நேரம் எந்த ஃபங்க்ஷன்ல எல்லா ஃபங்க்ஷனோட புது ட்ரெஸ் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் மொபைல் ரீசார்ஜ் பண்றது, கடையில போய் கார்டை வாங்கி ஸ்வைப் பண்ணி நம்ம ரீசார்ஜ் பண்றோம். அதுக்கப்புறம் கடையில காசு கொடுத்து ரீசார்ஜ் பண்ணோம். இப்போ போன்ல ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு போஸ்ட் ஆபீஸ் வாசல்லையும் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் வாசல்லையும் நின்றுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு போன் மூலயமாவே அந்த மணி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? இப்படி எல்லா விஷயத்தையும் A to Z வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன், அதாவது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருதுங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் இந்த ஆப் அப்படிங்கறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2021ங்க 67,000 கோடி டேர்ன் ஆயிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். அதாவது ஆனோட வளர்ச்சி. அதாவது மீசோ, மிந்த்ரா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பொருள் வாங்குறோம்ல, அதோட வளர்ச்சிங்க. சோ அதுக்கப்புறம் 2025ல 1.45 லட்சம் கோடி டேர்ன் ஆயிருக்கு. சோ அதுக்கப்புறம் 2026ல 1.63 லட்சம் டேர்ன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ 2030ல 3.25 லட்சம் கோடி டேர்ன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. சோ இதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஆனோட வளர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சோ அதோட எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு போன், அதாவது பட்டன் போன் அப்படிங்கறது கையில கொடுத்தோம்னா கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? சோ அது நம்ம பட்டன் போன் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டச் போன் வந்துச்சு, ஆண்ட்ராய்டு வந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் அட்வான்ஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஐபோன் வரைக்கும் வந்தாச்சு. கரெக்டுங்களா? இன்னும் ஒரு சில காலங்கள் போன பிறகு இந்த ஆண்ட்ராய்டு மொபைலே சின்ன பசங்க கேட்டா வேண்டாம், எனக்கு ஆப்பிள் ஐபோன் தான் வேணும், இதை விட டெக்னாலஜி நிறைய இருக்கிற போன் அப்படிங்கிற மாதிரி நிறைய டெக்னாலஜி வளருமே தவிர குறையறதுக்கு அப்படிங்கிறது வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. சோ அப்படிப்பட்ட போன்ல இவ்வளோ வளர்ச்சி வருது இல்ல, சோ அந்த போன் மூலயமாவே நம்மளால வருமானம் அப்படிங்கறத சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பரா நம்ம சம்பாதிக்கலாம். கையில இருக்க போன் மூலயமா வீட்டுல இருந்துகிட்டே ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ற நபரா இருந்தாலும் எல்லாருமே நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி மூலயமா சம்பாதிக்க முடியுங்க. சரிங்க, நம்மளோட கம்பெனியோட நேம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோவியா குளோபல் பிரைவேட் லிமிடெட். நம்மளோட சென்னை பிரசவகத்துல தான் நம்மளோட ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. குரோவியா அப்படிங்கிறது நம்மளோட கம்பெனியோட ஆப்போட நேம். ஓகேங்களா?
சோ இத உருவாக்குன ஜாம்பவான்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தான். மிஸ்டர் கிருஷ்ணன் சார் மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறாங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா நம்ம துறையில கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பர்சன். ஸோ நம்ம வாய்ப்பை நிறைய மக்கள் கொடுத்து நிறைய மக்களை சம்பாதிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் வித்யா மேம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா இருக்காங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா சார்ஜியால எம்பிபிஎஸ் டாக்டருக்கும் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணுங்க. ஸோ நம்ம வாய்ப்பை கடந்த ஒரு 7 வருஷமா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் உருவாக்குன கம்பெனி தாங்க நம்மளோட கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் இதுல நான் என்னப்பா வேலை பார்க்கணும், என்னோட வேலை தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோவியா அப்படிங்கிற ஆப்பை நீங்க விளம்பரப்படுத்த போறீங்க. அதுவும் ஒரு பிரைம் மெம்பரா இருந்து நம்ம விளம்பரப்படுத்த போறோங்க. சரிங்க, ஒரு விளம்பரப்படுத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கணும்ல. அப்படி எனக்கு இங்க என்னங்க பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயங்க, வீட்டுல இருந்துகிட்டே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. இங்க நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. அதாவது வெளியில போய் வேலை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கலாம். குழந்தைகளை பார்க்கணும், மாமனார் மாமியார் இப்படிலாம் ஒரு ரீசன்லாம் இருக்குல்ல. சோ நீங்க எல்லாருமே வீட்டுல இருந்துகிட்டே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்க கையில கிடைக்குது. 2வது விஷயம், நீங்க மார்க்கெட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா பொருட்களுமே ரேட்டு கம்மியா உங்களால வாங்க முடியுங்க. சோ வெளியில ஒரு 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 40 ரூபாவோ 45 ரூபாய்க்கோ ரேட் கம்மியா உங்களால பொருள் வாங்க முடியுங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஆன்லைனை நோக்கி போகுது அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். சோ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றாங்க. சோ அதுக்கு டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. சோ அப்படிப்பட்ட டெலிவரி சார்ஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 0 டெலிவரி சார்ஜ், அதாவது ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் நம்மளுக்கு ஃப்ரீயாவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க. அதுவுமே லைஃப் டைம் பண்ணி கொடுக்குறாங்க. சோ வந்து 6 மாசம் 1 வருஷம் எல்லாம் கிடையாதுங்க, லைஃப் டைம் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் மொபைல்ல நிறைய ஆப்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். பட் யூஸ் பண்றதுனால காசை தான் செலவு பண்ணிருப்போமே தவிர அதுல இருந்து சம்பாதிச்சது இல்லை. பட் ஆனா இங்க லைஃப் டைம் உங்களால சம்பாதிக்க முடியுங்க. சரிங்க, அந்த சம்பாத்தியத்தை கூட டபுளா ட்ரிபிளா நம்மளால சம்பாதிக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அதே வேலைக்கு அதே டைமுக்கு நான் ஒரு 20,000மோ 30,000மோ கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க யாருக்கிட்ட வேலைக்கு போவீங்க? 30,000 ரூபாய் யார் தராங்களோ அங்கதாங்க நம்ம போவோம். கரெக்டுங்களா? சோ பார்த்த ஒரே வேலைக்கு நம்மளுக்கு டபுளா ட்ரிபிளா அப்படிங்கிறது இங்க வருமானம் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்குறாங்க. சோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, இந்த வேலையை பாக்குறதுக்கு நான் இந்த ஊர்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாதுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிய சூப்பரா பண்ண முடியும். ஃபாரின்ல இருந்தா கூட சூப்பரா பண்ண முடியும். நம்ம டீம்லயுமே நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து டீச்சர் வேலையை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து மேம் வந்து சொல்லியிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எந்த வேலைக்கு போனாலும் சரி அந்த வேலையை நான் பாக்குற வரைக்கும் எனக்கு வருமானங்க. எனக்கு அப்புறம் அந்த வேலைகள்ல இருந்து எனக்கு என் ஃபேமிலிக்கு வருமானம் அப்படிங்கிற விஷயத்த கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. பட் ஆனா இங்க நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு வருமானங்க. நான் இல்லாத போது என்னோட வருமானம் அப்படிங்கிற விஷயம் என்னோட ஃபேமிலியான என்னோட பையனுக்கோ என்னோட வீட்டுக்காருக்கோ 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த வருமானம் ஸ்டாப் ஆகாம அப்படியே கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பாராட்டு அப்படிங்கிற விஷயம். பாராட்டுக்கு ஏங்காத நபர்கள் யாராவது இருக்காங்களாங்க? ஒரு வீட்டுல நான் சமையல் நான் நல்லா பண்ணிருக்கேன் இன்னைக்கு சாப்பாடு அப்படின்னு நினைச்சு ஒரு ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்கன்னா அதை விட மனைவிமார்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அப்படிப்பட்ட பாராட்டு அப்படிங்கிறதுக்கு எல்லா மக்களுமே ஏங்குறாங்க. அப்படிப்பட்ட பாராட்டு இங்க தாராளமே உங்களுக்கு கிடைக்குது. நீங்க பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய அளவுல மேடையில மாலை மரியாதையோட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகக்னேஷன் அப்படிங்கிற விஷயத்த பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீ நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் டூர். இந்த காலகட்டத்துல இந்த பொருளாதார சூழ்நிலையில என்னால ஒரு என்ன சொல்றது, இப்போ மே மாசம் லீவுங்க, ஏதாவது ஒரு ஃபேமிலி டூர் அப்படிங்கறத நம்மளால கண்டக்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறீங்கன்னா எங்கங்க இருக்கிற காசு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல வந்தா ஸ்கூல் ஃபீஸ் வருது இதெல்லாம் பண்ற போது எங்கங்க எங்களால வந்து பாத்தீங்கன்னா டூர்லாம் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தாங்க இருக்குது. பட் ஆனா நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி மூலயமா ஃப்ரீயா நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் டூர் வந்து அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ காஸ்ட்ல பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதை விட ரொம்ப முக்கியம், இப்போ கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்திலையும் அடுத்த வாரத்திலையும் நீங்க இந்த வாய்ப்பு மூலயமா 20,000 ரூபாய் சம்பாதிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொடைக்கானல் டூர் அப்படிங்கிற விஷயத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க.
கொடுக்குறாங்க. ஸோ நீங்க சம்பாத்தியத்துக்கு சம்பாத்தியமும் ஆச்சு, பிளஸ் அது மூலியமா நீங்க என்ஜாய்மெண்ட்டுக்கும் நம்ம கிட்ட பஞ்சம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஸோ நம்மளோட மொபைல் போன்ல நிறைய ஆப்ஸும் நம்ம நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ்க்காக வச்சிருப்போம். ஸோ எல்லா சர்வீஸுமே நம்மளோட ஆப் மூலயமா பண்ணணும் அப்படிங்கிறதா நம்ம கம்பெனியோட மோட்டோ. ஸோ அதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ரீபர்ச்சேஸ் இன்கம். நீங்க ஒரு ஆப்ல ஒரு பொருட்கள் நிறைய பொருட்கள் வாங்குறீங்க, அது மூலியமா சம்பாதிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. பட் ஆனா இங்க நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளும் மூலியமாவும் ஒரு சம்பாத்தியம் அப்படிங்கிறது ரிட்டனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குதுங்க. சரிங்க, இதுல ஏதாவது பொருளை வாங்கி நான் வந்து சேல்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இங்க எந்த ஒரு பொருளையும் சேல்ஸ் அப்படிங்கிறது பண்ற வேண்டியது அவசியம் இல்லைங்க. சேல்ஸே இல்லை அப்படிங்கும் போது டார்கெட் அப்படிங்கிறது நம்ம கையில கிடையாதுங்க. ஸோ இங்க பொருள் அப்படிங்கிறத கண்டிப்பா நான் மாசம் ஏதாவது ஒரு பொருளை நம்ம ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், விருப்பம் இல்லைன்னா நோ இஷ்யூங்க. இவ்வளவு விஷயங்கள் சொல்றேன். இதுல லாஸ் இருக்குதாங்க, ₹1 கூட நமக்கு லாஸ் அப்படிங்கிறது இல்ல. நம்மளோட வேலை குரோவியா அப்படிங்கிற ஆப்பை விளம்பரப்படுத்தி அது மூலயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கிறதாங்க. சரி வாய்ஸ் கேக்குதுங்களா மேம்? எஸ் மேம். ஓகே. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட பிரைம் மெம்பர்ஷிப்பை நான் எப்படிங்க எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மொபைல் ரீசார்ஜ் மாதிரி இங்க நம்மளுக்கு ஒரு ஸ்டார்டர் பேக்கேஜ் இருக்குது. ஸோ அதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா ₹4100. ஸோ இப்போ எல்லாருமே யோசிப்பீங்க, ஐயோ இன்வெஸ்ட்மெண்டா, காசு கட்டணும் அப்படின்னு சொல்லவே இல்லையே, இத்தோட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேண்டாம், காசு இருந்தா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கூட நினைப்பீங்க. ஸோ கண்டிப்பாங்க இங்க நீங்க ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண போறது இல்ல. இங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறது உங்களோட டைமை மட்டும்தாங்க. அப்படா இந்த ₹4100 என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்க தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ட்ரெஸ் எடுக்கிறீங்க, நான் வந்து தீபாவளிக்கு ₹5000 இன்வெஸ்ட் பண்ணேன் ட்ரெஸ்ஸுக்கு அப்படி சொல்வீங்களா, பர்ச்சேஸ்ன்னு சொல்வீங்களான்னு கேட்டீங்கன்னா பர்ச்சேஸ் தான் சொல்லுவோம். அதே மாதிரி இங்க காலங்காலமா எங்கேயோ வாங்கிக்கிட்டு இருக்க ஒரு பொருள்ல இங்க வாங்குறது மூலயமா ஒரு வருமானம் கிடைக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம கடையை மாத்தி வாங்குவாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு டைம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம இங்க வாங்க போறோங்க. அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஏற்படுற முக்கால்வாசி பிரச்சனைக்கு காரணம் பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற தரம் இல்லாத பிளாஸ்டிக் நாப்கினாலதாங்க. ஸோ அதுக்கு ஒரு மாற்று பொருளா ஃபுல் ஆர்கானிக் நாப்கின். ஸோ இதை வாங்கிட்டு கூட நீங்க அந்த நம்மளோட ஒர்க்கை எடுத்து நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஆச்சு, வெல்த்துக்கு வெல்த்தும் ஆச்சு. மணி அதாவது பணமும் கிடைக்குது, அது மூலியமா உடல்நலமும் நம்மளுக்கு வந்து சூப்பரா இருக்குதுங்க. ஸோ 2 விஷயமும் இதுல நடக்குது. ஸோ நம்ம வாய்ப்பை எடுத்து நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்லையாங்க, இதை பத்தின இந்த ஹெல்த் அவேர்னஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு லிங்க் அனுப்புனவங்ககிட்ட கேட்டு வாங்கி இது என்ன விஷயங்கள் என்னென்ன ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது, நம்ம வீட்டு லேடிஸை நம்ம தாங்க பார்த்துக்கணும். ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுல நான் பொருள் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மாசம் லேடிஸா இருக்கிறவங்க கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல கடையில கண்டிப்பா அந்த பொருட்களை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, கரெக்டுங்களா? ஆனா இங்க வந்துட்டு நீங்க வருமானம் சம்பாதிக்கிறதாங்க வரீங்க. அந்த வருமானத்தை எனக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மினிமம் ₹1000 இருந்து ₹50,000 வரைக்கும் ஒரு வாரத்துல உங்களால சம்பாதிக்க முடியுங்க. சோ எங்கேயும் வாங்குற நாப்கின்ஸ இங்க ஒரு டைம் வாங்குறது மூலியமா வாரம் ₹50,000 கொடுக்குறாங்க. வாங்குவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா நிறைய மக்கள் அதை வாங்கதாங்க செய்வாங்க. சரிங்க, இதுல எப்படி எனக்கு வருமானம் அப்படிங்கறத கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் யூஸ் பண்ணிட்டீங்க, நல்லா இருக்கு, 4 பேரை சொல்வீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா சொல்லுவோம், கரெக்டுங்களா? அப்படி உங்க மூலயமா இந்த ஆப்பை 2 பேர் யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ₹1000 அப்படிங்கிற விஷயத்த கொடுக்குறாங்க. சரிங்க, எனக்கு வந்து ஒரு 100 பேரை தெரியும், அதுக்கப்புறம் இந்த 100 பேருக்கு நான் விளம்பரப்படுத்திட்டேன், அதுக்கப்புறம் என்னோட வருமானம் ஸ்டாப் ஆயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு டீம் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிற விஷயம் கொடுக்குறாங்க. அது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க 2 நபர் வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க போய் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை ஒரு 6 நபர்களை கூட்டு வராங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேருக்கும் பேர் மேட்சுக்கு காசு அப்படி 2 பேருக்கு ₹1000 அப்படிங்கும் போது 6 பேர் 6 பேர் மேட்ச் ஆகி ₹6000 இன்கம் அப்படிங்கிற விஷயத்த
பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குங்க. சோ இப்போ இன்னொரு விஷயம், வந்த நபர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஒரு நபர் பார்ட் டைமராகவும் ஒரு நபர் ஃபுல் டைமராகவும் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்ட் டைமா பண்றவரு 30 பேருக்கு நம்ம வாய்ப்பை விளம்பரப்படுத்துறாரு. ஃபுல் டைமரா பண்றவர் சாரி மாத்தி சொல்லிட்டேன். பார்ட் டைமா பண்றவர் ஒரு 24 நபர்களுக்கு விளம்பரப்படுத்துறாரு. ஃபுல் டைமரா பண்றவர் 30 பேருக்கு விளம்பரப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நம்மளுக்கு பேர் மேட்சுக்கு தாங்க வருமானம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். அப்போ 24 ஜோடி கிடைச்சிருச்சு. ஸோ 24 ஜோடிக்கு நம்மளுக்கு 24,000 ரூபாய் இன்கம் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துறாங்க. ஸோ அப்போ இந்த 6 பேரோட உழைப்பு வேஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருபோதும் அந்த 6 பேரோட உழைப்பு வந்து வேஸ்ட் ஆகாது. எப்ப இந்த ரைட்ல இருக்கிற நபர், அதாவது பார்ட் டைமரா பண்றவர் வந்து 6 நபர்கள் கொண்டு வராங்களோ அப்போ உங்களுக்கு இன்கமா ரிலீஸ் ஆயிருங்க. ஸோ உங்களோட உழைப்பு 1% கூட திருடப்படாதீங்க. ஸோ கண்டிப்பா அது உங்களுக்கு ரிட்டர்னா கிடைச்சிருங்க. நெக்ஸ்ட் டபுள் அப் இன்கம். ஸோ இதை பத்தி நான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த இவ்வளவு நேரம் உங்க போன் உங்க கையில இல்லைன்னா உங்க போனை கையில எடுத்துக்கோங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு நாப்கின் பேக்கேஜை வாங்கி உள்ள வந்துட்டீங்க. இந்த ஆப் மூலயமா ஒரு 16 நபர்களுக்கு விளம்பரப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பேர் மேட்சுக்கு தான் காசுன்னு சொல்லிட்டேன், கரெக்டுங்களா? அப்போ 16 நபர்களை எப்படி கொடுப்போம்? ரைட்ல 8 லெஃப்ட்ல 8 இந்த மாதிரி பேர் மேட்ச் நம்ம வந்து டிவைட் பண்ணி கொடுப்போம், கரெக்டுங்களா? அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க 8,000 ரூபாய் அப்படிங்கறது அந்த வாரத்துல சம்பாதிக்க முடியும். அதிகபட்சமா ஒரு வாரத்துல நீங்க 50,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி 3 பேக்கேஜ் வாங்கிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே மாதிரி அந்த 16 நபர்களை 4 பேரா பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பேர் மேட்சுக்கு தான் வருமானம் அப்படிங்கும்போது ஈக்குவலா டிவைட் பண்ணும்போது அந்த வாரத்தோட வருமானம் பாத்தீங்க அப்படின்னா 16,000 ரூபாய் கிடைக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பேக்கேஜ், மல்டிபிள் ஐடி இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 7 பேக்கேஜ் வாங்கிட்டு நம்ம வாய்ப்பை வந்து பண்றாங்க. அதாவது என்னோட ஃபேமிலியான எனக்கு, என்னோட ஒய்ஃபுக்கு, என்னோட பசங்களுக்கு, என்னோட மாமனார் மாமியார், என்னோட அப்பா அம்மா இந்த மாதிரி 7 பேருக்கும் ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு நான் உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த 16 நபர்களை 2 பேரா பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாரத்தோட வருமானம் பாத்தீங்கன்னா 24,000 ரூபாய். அதிகபட்சமா என்னால 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்னால சம்பாதிக்க முடியுங்க. இங்க பாருங்க, நான் ஒரு பேக்கேஜ் வாங்கினாலும் 3 பேக்கேஜ் வாங்கினாலும் 7 பேக்கேஜ் வாங்கினாலும் வந்த நபர்கள் 16 நபர்கள் தான். கொடுத்த உழைப்பும் 16 நபர்களுக்கு தாங்க. ஆனா வருமானம் 8,000 ரூபாய், 16,000 ரூபாய், 24,000 ரூபாய். உங்களுக்கு எந்த வருமானம் வேணும்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் தாண்டி ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் நீங்க அதிகபட்சமா 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களால சம்பாதிக்க முடியுங்க. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் தோணும். இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுங்க. 50,000 ரூபாய் அப்படிங்கிறதே எங்களால டாலரேட் பண்ண முடியல. நீங்க 3.5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம், 1.5 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்றீங்களே, அது எப்படிப்பா? அது எப்படி கொடுக்குறாங்க, எப்படி உங்களால கொடுக்க முடியுது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் உள்ள டிஃபரன்ஸுங்க. ஸோ ஒரு பொருள் கடையில ஒரு 10 ரூபாய்க்கு நீங்க வாங்குற ஒரு பொருள் கடையில வாங்கும்போது கடையில அது தயாரிக்கிற இடத்துல அதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா 3 ரூபாய் தாங்க. ஆனா அதே பொருள் டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர் இந்த மாதிரி எல்லா கை மாறி நம்ம கையில வரும்போது அதோட ரேட் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் கிடைக்குதுங்க. அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன பண்றாங்கன்னா 3 ரூபாய்க்கு தயாரிக்கிற பொருள்ல 5 ரூபாய்க்கு ஆப் வாங்கிடுவாங்க. ஆப் 5 ரூபாய்க்கு வாங்கி நம்ம கையில 8 ரூபாய் கொடுத்துறாங்க. ஸோ இதனால 3 ரூபாய் லாபம் ஆப்புக்கும், 2 ரூபாய் லாபம் நம்மளுக்கும் கிடைக்குதுங்க. ஸோ இந்த மாதிரிதான் பொருட்களை நம்மளுக்கு ரேட்டு கம்மியா கொடுக்குறாங்க. ஓகேங்க, ரேட்டு கம்மி கூட ஓகே தான். பட் ஆனா இன்கம் எப்படி கொடுக்குறாங்க, ஸோ அது எப்படி உங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. இங்க நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்பை விளம்பரப்படுத்துறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? சரிங்க, ஒரு விளம்பரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் அந்த வியாபாரத்தோட முதுகெலும்பு, கரெக்டா? ஸோ அப்போ நீங்களும் நானும் விளம்பரப்படுத்தாம நார்மலா டிவிலையோ பேப்பர்லயோ விளம்பரப்படுத்தினா எவ்வளவு ரூபாய் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல 5 பேப்பர்ல விளம்பரம் அப்படிங்கிற விஷயம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆகிற செலவு அப்படின்னு பார்க்கும்போது 17 கோடி ரூபாய் ஆகுதுங்க. ஒரு ஃப்ரண்ட் பேஜ்ல விளம்பரம் 5 பேப்பர்ல போனா எவ்வளவு ரூபாய் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா டிவில விளம்பரம் போடுறாங்க, ஒரு சேனல்ல 10 சேனல்ல விளம்பரம் போடுறாங்கன்னா அதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 27 கோடி ரூபாங்க. ஸோ
ஆனா அத விளம்பரம் பண்றதுக்கு செலிபிரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும்ல. சோ அதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 கோடி ரூபாங்க. சோ இப்போ டிவி பேப்பர் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு விளம்பரத்துக்காக செலவு பண்ற காசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 கோடி ரூபாய் அப்படிங்கிறது செலவு பண்றாங்க. சோ இந்த 65 கோடி ரூபாவை தான் நம்மளுக்கு இங்க வருமானமா கொடுக்குறாங்க. இப்ப நிறைய பேர் யோசிக்கலாம், எல்லாரும் மாதிரி டிவிலயே பேப்பர்லயே பண்ண வேண்டியதானங்க, நீங்க எதுக்குங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவில பேப்பர்ல விளம்பரம் போட்டா எத்தனை மக்கள் பாக்குறீங்க, எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவில விளம்பரத்தை பார்த்து அந்த பொருளை வாங்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மாதிரி தாங்க. சோ டிவில விளம்பரமும் பாக்குறது இல்ல, விளம்பரத்தை பார்த்து பொருளும் வாங்குறது இல்ல. அதனாலதான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த ஆப்பை விளம்பரப்படுத்தி அதுக்கு விளம்பரத்துக்கு ஆகுற செலவை உங்களுக்கு இங்க வருமானமா பிரிச்சு கொடுக்குறாங்க. சோ இப்ப மாசம் மாசம் விளம்பரம் போடலாம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பொருள் மக்கள் கிட்ட அந்த பொருள் இருக்கிறது அப்படிங்கறத மறந்துடுவாங்க. சோ மக்கள் வேற பொருளுக்கு மாறிடுவாங்க. அப்படி மாறக்கூடாது, என் பொருள் ரன்னிங்ல தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மாசம் மாசம் விளம்பரத்துக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கு. சோ அந்த காசு தான் உங்களுக்கு வருமானமா இங்க கொடுக்குறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது 65 கோடி அப்படிங்கிறது லட்சத்துல மாத்தினீங்கன்னா 6500 லட்சம். சோ இந்த 6500 லட்சத்துல இருந்து சில ஆயிரம் சில லட்சங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க வருமானமா கொடுக்குறாங்கங்க. நெக்ஸ்ட் சோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் முன்னாடியே வந்துட்டீங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நாங்கெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஒரு ஸ்டெப் தான் பின்னாடி இருக்கிறீங்க. ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா கிடைக்கும். நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லக்ஸரியான ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய மக்கள் இந்த வாய்ப்பு மூலமா சம்பாதிச்சு வீடு கட்டி இருக்காங்க. சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காசு சேர்க்கணும் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கார் அப்படிங்கிற விஷயம் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த